ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி நான் 2 பேருக்கு தான் சொல்ல போகிறேன். மணி என்னென்னா மணி வந்து 7:15 ஆகுது. கிட்டத்தட்ட நைட்டு வந்துருச்சு. நைட்டில் 2 பேய்கதை தான் சொல்ல போகிறேன். அது மட்டும் அந்த பேய்கதைனாலே இப்போ நம்ம வைப்ஸ் கொண்டு வரணும். வைப்னால் அப்போ நம்ம கதைக்குள்ளே போயிட்டோம். எப்படி பயமாக தானே இருக்கும். ஆமாம், எனக்கு பயமாக தான் இருக்குது சத்தியமாக. அது மட்டும் முக்கியமான விஷயம் சொல்கிறீங்கன்னா, நடுவில் நிறைய ப்ளூபர்ஸ் வரும். ப்ளூபர்ஸ்னால் என்னென்னு கேட்பீங்க? என்ன சொல்கிறது, திக்கி பேசுவேன், உளருவேன், ப்ரொனவுன்சியேஷன் வராது. அதை தான் ப்ளூபர்ஸ். கரெக்டாக அதை நான் லாஸ்ட்டில் தூக்கி வைக்கிறது, முன்னாடி தூக்கி வைக்கிறதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். சரி, கதைக்குள்ளே போயிடலாம். முதல் கதை 2 கதை சொல்ல போகிறேன்னு சொன்னால இது வந்து 2 கதையும் குட்டி கதை. அது 2 வீடியோவே போட்டுடலாமே. அதான் ஓகே. முதல் கதை கதை பேர் சொல்ல மாட்டேன், கேரக்டர் பேர் சொல்லுவேன். ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேர் தாரிணி வந்து 19 இயர்ஸ் ஓல்டு. அவள் என்ன சொல்கிறது, அவள் வந்து காலேஜெலாம் முடிச்சிட்டா. லீவில் இருக்கா. லீவில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. இன்னும் இவ்வளோ நாள் லீவ் இருக்குது, என்ன பண்ணுறது, வீட்டெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. இதே நானாக அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன்னா எங்கேயாவது பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைப்பேன். இவங்க என்ன நினச்சிருக்காங்க தெரியுமா, நம்ம ஏதாவது பேய் இருக்கிற இடத்துல போகலாமே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. எல்லோரும் டிசைட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க போக போகிற வீடு ஆக்சுவலி ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ் வந்து 50 வீடு கிட்ட இருக்குது. அந்த வீட்டில் வெறும் 10 வீட்டில் மட்டும்தான் ஆளுங்க தங்குறாங்க. ஏன்னா அப்போயே சொன்னால அது பேய் வீடு, அதனால் அவ்வளோதான் கம்மியாக தங்குவாங்க. அது கூட தங்க மாட்டாங்க. சிலர்லாம் ஏன் தங்குறாங்கன்னா, அது வந்து லீஸ்ட்டாக இருக்கும் அமௌண்ட். எவ்வளோ தான் இருந்தாலும் வீட்டில் தங்கலாம், ஆனால் அமௌண்ட் வெரி லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் வருவாங்க. இப்போ நம்ம வந்து கம்மியாக நம்மளுக்கு காசு இருக்கா, கம்மியான வீட்டுக்கு போகலாம். மீடியமாக இருக்கு, மிடில் ஃபேமிலிலாம் வந்து அப்படி போகலாம். அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. அதை விட கொஞ்சம் ஒரு ஸ்டேட் கம்மி இருக்காங்க, அதில் போகலாம். ஆனாலும் அந்த வீட்டில் அவ்வளோ பேர் 10 பேர் இருக்காங்க. அதில் இவங்களாம் 11 பேர் போகிறாங்க. அந்த இடத்துக்கு இவங்க வந்து இதில் போகிறாங்க. அது மட்டும் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். அந்த வில்லேஜை சுற்றி நிறைய பேரோனாமல் நடந்திருக்கு. பேரோனாமல்லாம் என்னென்னு கேட்பீங்க. இப்போது என்னை அப்படி இப்போ உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இப்போ நான் வந்து அப்படியே கண்ணெல்லாம் இந்த மாறி ஆகிட்டு நானே சும்மா அதாவது உலகிட்டு இருப்பேன். அது பேர் தான் பேரோனாமல். அங்கே நிறைய நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே சுடுகாடு, எவ்வளோ சுடுகாடு, நிறைய சுடுகாடு இருக்குது. நான் சுடுகாட்டில் எனக்கு போக மாட்டேன். போக சொன்னால் நான் போக மாட்டேன். எவ்வளோ காசு சொன்னாலும் போக மாட்டேன். நான் அப்படி பயப்படுவேன். ஓகே, இந்த வந்து காரில் தான் இவங்க வந்து ட்ராவல் பண்ணின்னு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. காரில் வந்து இருக்கும்போது தாரிணி வந்து சும்மா இப்போ நம்மலாம் எப்படி போவோம், காரில் போனாலே இப்போ நம்ம என்ன பண்ணுறது, காரில் போனாலே நம்ம விண்டோ இருக்கும் தெரியுமா. அந்த விண்டோவில் நம்ம விண்டோ சைடில் உட்காந்துக்கலாம், சும்மா வெளியே பார்த்துட்டு போவோம், காற்று வாங்குவோம். அந்த மாதிரி தான் தாரிணி சும்மா பார்த்துன்னு இருக்கா. அந்த இடம் வீடு எல்லாமே கருப்பு கலர் பெயிண்டில் இருக்குது. ஏன் கருப்பு கலராக இருக்கும் தெரில. அப்போது தாரிணி ஒரு வீட்டு ஓடு மேலே பார்த்துருக்கா. அந்த ஓடு மேலே ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி அப்படியே செம குனிஞ்சு குச்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ணு ஃபுல்லாக சோப்பாக இருக்குது. சோப்புனா வெள்ளை அப்படியே வழுன்னு இருக்குது கண்ணு. சொல்லக்கே பாருக்கு, வழுன்னு இருக்குது அந்த கண்ணு. பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன், அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பாட்டி நிற்கிறாங்க, பாருங்கள் அங்கே பாட்டி நிற்கிறாங்கன்னு. அவங்களாம் என்ன விளையாடுறியா, கோஸ்ட் இருக்க இடத்துக்கு வந்தோடனே எஸ் ஆகலான்னு பார்க்குறியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் வந்து அடுத்த நாள் சாமியார் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அந்த தாரிணியும் இப்போது சாமியார் பார்க்க அடுத்த நாள் போகிறான். ஓகேவா. சாமியார் பார்க்க போகும்போது அந்த சாமியார் கேட்குறாங்க,
என்ன கேட்குறாங்க, ஐயோ இதுதான் ப்ளூபர். சில டைம் ஏதோ சொல்ல மறந்துடுவேன். அந்த அந்த சாமியார் சொல்கிறாங்க, உனக்கு இந்த 2 நாளாக என்ன கனவு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. 2 நாளாக என்ன கனவா? அவன் சொல்கிறான், எனக்கு என்ன கனவு வந்ததுன்னா, ஐயோ நான் பொண்ணு மாதிரியே பேசுனேன். என்ன கனவு வந்ததுன்னா, எனக்கு வந்து யாரோ என்னை சைல்டு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அந்த பாட்டி, ஏதோ ஒரு பாட்டி என்னை தடவுறது, தாலாட்டு பாடுறது, காது கிட்ட தாலாட்டு பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த தாரணி வந்து அவன்கிட்ட சொல்கிறான், அந்த சாமியார்கிட்ட. சரி நீ கவலைப்படாத, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏன் முதுகு வலிக்குதுன்னா அந்த பாட்டி உன் மேலே இருக்காங்க, உன் மேலே ஏறி இருக்காங்க. இப்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நான் ஒரு குழந்தை ஏற்றி வச்சுருக்கேன்னா அந்த கை போட்டு காலை இங்கே தானே வச்சுருப்பாங்க. அப்படி எப்படி வலி எடுப்போம், ஒரு மணி நேரம்லாம் இடிக்கவே முடியாது. ஆனால் பாட்டி உட்காந்துருக்காங்க தாரணி மேலே. அப்போனா பார்த்துக்கோங்க செம்ம வெயிட்டு, அதனால முதுகு வலிக்குது. இது போக நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கடையை முடிஞ்சுது, ஏன் தெரில. என்ன எண்டிங்கே இருக்காது கடைக்கு, ஏன் எண்டிங் வைக்கலன்ட்டு. நான் செகண்ட் கதை சொல்ல போகிறேன். செகண்ட் கடையில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா, அது பெரிய வீடு, தனி வீடு, ஃப்ளாட் மாதிரிலாம் இல்லை. ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த கேரக்டர் நேம் வந்து சஞ்சனா. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால் சஞ்சனா வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க அந்த ரிலேட்டிவ் ஹவுஸில் போகிறாங்க. போய் தங்கி ரொம்ப வருஷம் ஆகிட்டு, 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க நெய்பர்ஸ், அந்த பழைய வீட்டோட நெய்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீட்டில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே நாங்கள் வைக்கலையா அப்படின்னு சஞ்சனா சொல்லுது. ஏன் முடியாத சொல்லுது. அதுக்குள்ளே கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி கால் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் யாராவது தங்குறாங்களா, எனக்கு டிவி சவுண்ட்லாம் கேட்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, நான் வீடெல்லாம் பூட்டி தான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் வீட்டில் யாரும் தங்குறாங்க, டெய்லி டிவி சவுண்டு கேட்குது காலையில் நைட்டும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனு விண்டோ ஸ்க்ரீன் வந்து நைட்டு மட்டும் திறந்துருக்கு, காலையில் நைட்லாம் மூடி இருக்குது. அப்போ யாரும் இருக்காங்க தானே அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது சஞ்சனாக்கு பயம் எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் சஞ்சனா சொல்கிறா, நீங்கள் வேணால் அவங்கக்கிட்ட நான் சாவி தரேன், நீங்கள் வேணால் யாராவது இருக்கீங்களான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, யாரும் எனக்கு பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் எங்கேயாவது பொருள் இருந்துச்சுன்னா நான் தான் காணோம் போயிடுச்சுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அப்படின்னு அவங்க வந்து நான் போல, நீயும் வேணால் போய்க்கோ ஒரு நாள் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சஞ்சனா அந்த வீட்டுக்கு வர அவள் யோசிக்கவே இல்லை. நெய்பர்ஸ்லாம் அப்படி சொன்னாங்க யாராவது இருக்காங்கன்னு. அவள் போய்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தங்க போகிறாள். அவள் ரூமில் தான் தங்குறான். அவள் அம்மா ரூம் வந்து மேலே இருக்குது, ஸ்டெப்ஸ் மேலே. அவங்க ரூமில் தங்கிட்டு காலையில் ஏஞ்சி போயிட்டு காரில் போயிட்டு, அங்கே தனியாக கார் இருக்குது, காரில் போயிட்டு சமைக்க திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரா. அப்போது உள்ளே என்டர் ஆனோடனே மேலே அவங்க அம்மா எப்படி அந்த கதவுக்குள்ளே ஜன்னலில் அவங்க அம்மா ஒரு பொம்பளை நிற்கிற மாதிரி இருக்காரு. அதான் அவங்க அம்மா நிற்கிற மாதிரி இருக்குது. அது கதை முடிஞ்சுது. ஆனால் இவ்வளோ கட்டையாக ஏன் கதை தரீங்க, நான் எப்படி சொல்கிறது. சரி கதை முடிஞ்சுது, என்ன பண்ணுறது, போர் அடிக்குது. நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் 1 போட்டேன். ஐஸ்கிரீம் நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி கேம் ப்ளே போடுங்கன்னு. நான் கேம் ப்ளே போடுவேன். ஹாரர் கேம் ப்ளே கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி மைண்ட் கிராஃப்ட்லாம் வேணாம். அது ஏதோ பக்கு மாதிரி நல்லா ஆகுது, அது வேணாம். ஹாரர் கேம் அதே போடுங்க சரியா. சரி பாய். கதை முடிஞ்சது. இவ்வளோ குட்டியாக என்ன, இப்படி குட்டியாக இருந்தால் நான் எப்படி சொல்கிறேன். சரி பாய். உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது நான் செலியன். பாய்.